சீமான் தமிழ்நாட்டின் துப்புரவு பணியை எப்போது மேற்கொள்வார்? அனுமதிப்பார்களா மக்கள்? இந்த கேள்வி இன்று அரசியல் வட்டாரத்தில் அதிகமாக பேசப்படுகிறது. ஈழத்தில் நடந்த இனப்படுகொலைக்குப் பிறகு அதற்கான எதிர்வினையாக உருவானது நாம் தமிழர் கட்சி. அதிலிருந்து இன்று வரை அந்த கட்சி பல தேர்தல்களில் போட்டியிட்டுள்ளது. ஆனால் இதுவரை பெரிய அளவிலான வெற்றியைப் பெறவில்லை. அதற்கிடையில் அவர்கள் ஒருபோதும் கூட்டணி அரசியலுக்கு செல்லாமல் தனித்து போட்டியிடும் நிலைப்பாட்டையே தொடர்ந்துள்ளனர். இன்று அவர்கள் தமிழ்நாட்டின் 3வது அரசியல் சக்தியாக பேசப்படுகின்றனர். இந்த சூழலில் முக்கியமான கேள்வி ஒன்று எழுகிறது. சீமான் தலைமையில் நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் உண்மையான மாற்றத்தை கொண்டு வருமா? அல்லது இது மற்றொரு அரசியல் முயற்சியாகவே இருக்குமா? தற்போதைய திராவிடக் கட்சிகளின் மீது பல விமர்சனங்கள் உள்ளன. மாற்றம் வேண்டும் என்ற கோரிக்கையும் அதிகரித்து வருகிறது. ஆனால் தேர்தல் முடிவுகள் தொடர்ந்து அதே நிலையைத்தான் காட்டுகின்றன. அப்படியானால் மாற்றம் யாரால் தீர்மானிக்கப்படுகிறது? கட்சிகளாலா அல்லது மக்களாலா? இறுதியில் முக்கியமான கேள்வி இதுதான். சீமான் எப்போது மாற்றத்தை செய்வார் என்பதல்ல, அந்த மாற்றத்தை மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா என்பதே. ஏனெனில் எந்த அரசியல் மாற்றமும் மக்கள் முடிவில்தான் நிறைவேறுகிறது. எங்கு பார்த்தாலும் பிளாஸ்டிக், பாலித்தீன் குப்பைகள், நச்சு 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 குப்பை. இந்த குப்பை மேடாக மாற்றினார்கள். இதை என்ன செய்யலாம் என்று சொல். அறிவு இருக்கிறவன் செய்யற செய்யலாம். நாடு தெருவோரம் எல்லாம் எப்படி இருக்கு பாரு. இந்த திடக்கழிவு மேலாண்மை என்பது நம்ம நாட்டில் இல்லை, நம்ம நாட்டில் இல்லை. இப்போ நம்ம கொடுங்கையூர், பெருங்குடி இதில் எப்படி குப்பை கிடக்குது? மக்களின் வாழ்விடங்கத்துக்கு அருகிலேயே தான் இருக்குது. அதுவே தீப்பற்றி எரியும். இந்த புகாயை நம்ம சுவாசிக்கும் போது நுரையீரல் தொற்று, புற்று, கண்ணெரிச்சல், தோல் நோய் எல்லாம் சாக வேண்டியதான். ஒரு நாளில் 2300 மெட்ரிக் டன், அதாவது 23 லட்சம் டன் குப்பைகள் சென்னையில் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள கொட்டப்படும். பாரு, இதெல்லாம் லாரி குப்பை. இதுல என்னன்னு தெரியுமா? குப்பையை குப்பைன்னு சொல்லக்கூடாது என் உடன் பிறந்தவனே. குப்பை குப்பை அல்ல, வரம், உரம், வளம். குப்பையில தான் பல செடிகள் மரங்கள் வளருது. ஆனா இது குப்பை இல்லை, இது நச்சு. இது நச்சு. குப்பையை குப்பைன்னு சொல்லக்கூடாது. குப்பை எல்லாம் குப்பை தான். மக்கிய இலைதலை கழிவு கூட குப்பை தான். அது வரம், வளம், மண்ணுக்கு வளம், உரம். இது குப்பை இல்லை, நஞ்சு. இது நஞ்சு. இங்க பாரு, நம்ம ஊர் தாண்டா, உடன் பிறந்தவனே, நம்ம ஊர் தாண்டா. பாருடா, பாரு பாரு. குப்பையை கூட ஒழுங்கா கொட்ட தெரியாத நாடு. குப்பை மேடா தானடா போகும். ஏன் குப்பைகிட்ட நீ நாட்டை கொடுத்துட்ட, குப்பை ஆயிடுச்சு. இது கொஞ்சம் பின்னாடி வாங்க, கொஞ்சம் பின்னாடி வாங்க, ஒரு நொடி. இது பள்ளிக்கரணை பெருங்குடி குப்பை கடங்கு, பள்ளிக்கரணை சதுப்பு நிலை ஏரி. இது சதுப்பு நிலை ஏரி. இப்ப பாருங்க, பள்ளிக்கரணை சதுப்பு நிலை 101 வகை பறவைகளின் தாயகம். இதுல என்ன வியப்புனா, உலகத்தில் எந்த நாட்டுக்கும் கிடைக்காத ஒரு இயற்கை கொடுத்த அருங்குடை. கடல் நீர்ல, இந்த கடல் நீர் மட்டத்திற்கு இருந்த ஏரி ஒரே ஏரி நம்முடைய பள்ளிக்கரணை ஏரி தான். ஒரே அளவில் இருக்கும். உலகத்தின் தலை சிறந்த சதுப்பு நிலை ஏரி. இந்த ஏரியில் மிகச் சுவையான இறால் உருவாகும். இறால், இந்த இறால் அங்க இந்த உணவுக்காக உலக நாடுகள், எல்லா நாடுகளின் பறவைகளின் தாயகமாக இருந்தது. உனக்கு தெரியுமா? பொண்ணை கட்டிட்டு வருவோம், கர்ப்பமான திருப்பி பிரசவத்துக்கு தாய் வீட்டுக்கு போகும். அது மாதிரி இந்த பறவைகள் எல்லாம் நம்ம நிலத்துக்கு வந்ததா, முட்டையிட்டு குஞ்சு வரிக்க தாய் வீட்டுக்கு வாரா. அதன் தாயகம் எங்க வேணாலும் இருக்கும். ஆஸ்திரேலியால இருக்கும், அமெரிக்கால இருக்கும். ஆனால் முட்டையிட்டு குஞ்சு வரிக்க நம்ம நாட்டுக்கு வருதுன்னா தாயகம், தாய் வீடு அதுவா இருந்தது. இங்க முட்டையிட்டு குஞ்சு வரிச்சிட்டு குஞ்சு பறக்கிற திறனை பெற்ற பிறகு கூட்டிக்கிட்டு பறந்துடும். மறுபருவத்துக்கு வரும். எங்க வரும்? நம்ம பள்ளிக்கரணைக்கு தான் வரும். இப்ப எப்படி இருக்கு? இப்படி இருக்கு. எப்படி இருக்கு? இங்க பாரு, இப்படி இருக்கு. பாராயம் கூட பிறந்தவனே, பாரு எப்படி இருக்கு பாரு. கொடுங்கை குப்பை கிடங்கு மிகவும் மோசமான நிலை. குப்பை ஏன்? குப்பை கிட்ட இருக்கு நாடு, அதனால குப்பை.